Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான important 5 mark question பார்க்க போறோம் previous year papersல இருந்து. Question number 23 பாருங்க. முன்னாடி இது 4 marks இருந்தது, இப்போ 5 marks கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த question பார்க்கலாம். First வந்து application of trigonometry ல இருந்து question இருக்கு. As observed from the top of the 100 meter high lighthouse. 100 meter ஹைட் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ்ல இருந்து பார்க்கும்போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 மீட்டர்ல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. ஃப்ரம் த சி லெவல், இப்போ இதுதான் சி லெவல்னா சி லெவல்ல இருந்து 100 மீட்டர் தூரத்துல தான் லைட் ஹவுஸ் இருந்தது. லைட் ஹவுஸ் மேல இருந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 ships 30 degree and 45 degree. If one ship is exactly behind the other, ஒரு ஷிப்புக்கு பின்னாடி இன்னொரு ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு ஷிப் இருந்தால் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒருத்தரோட ஐசைட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணும். ஆனால் இங்கேருந்து அவங்க இந்த ஷிப்பை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் ஆங்கிள் வந்து டிப்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதனால தான் அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இதையும் பார்க்குறாங்க. ஸோ இப்படி பார்க்க வேண்டிய கண் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு முதல் ஷிப்பை பார்க்குறதுக்கு. இந்த ஷிப்பை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. அப்போ இந்த குட்டியாக இருக்கிறது தான் கண்டிப்பாக 30 டிகிரி எடுக்கணும். இந்த பெரிய ஆங்கிளில் தான் நம்ம என்னென்னு எடுக்கணும், 45 டிகிரின்னு எடுக்கணும். ஸோ எப்போவுமே வந்து இந்த லைன் ஆஃப் சைட்டும் உங்களோட கிரவுண்டும் உங்களோட சி லெவலும் பார்த்தா பேரலல் லைன்ஸ் தான். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் இது 30 இந்த ஃபஸ்ட்டு ஷிப்பை பார்க்க தானே 30 டிகிரி. அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக 30 டிகிரி இருந்திருக்கும். இந்த செகண்ட் ஷிப்பை பார்க்குறதுக்கு 45 டிகிரி, அதனால இங்கே 45 டிகிரி இருந்திருக்கும். இதை நீங்கள் மாற்றி போட்டால் கூட ஆன்சர் மாறிடும். கண்டிப்பாக கரெக்டாக போடணும். இந்த இடத்துல டெஃபினட்டாக நம்ம என்ன தான் எடுக்கணும், 90 டிகிரி எடுக்கணும். பில்டிங்கோ ஷிப்போ உங்களோட ட்ரீயோ எது சொன்னாலும் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எல் ஷேப் ஃபார்ம் பண்ணால் அது 90 டிகிரி தான். இங்கே பாருங்க, இங்கே 30, இங்கே 45, இங்கே 90. இது இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. மாறி மாறி ஆங்கிள் வராது, அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே 45 போட்டு இங்கே 30 போட்டிங்கன்னா திருப்பி இங்கே 90 வரதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரே மாதிரி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களோட டயக்ராம் கரெக்டு. இதுக்கு டயக்ராம்க்கே மார்க் இருக்குது உங்களோட அப்ளிகேஷன் ஆஃப் டிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும். இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ships கேட்டிருக்காங்க. இந்த 2 ஷிப்புக்கும் நடுவில் இருக்க இந்த லென்த் மட்டும் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம ஏதாவது ஆல்ஃபபெட் எடுத்துக்கலாம். ABCDன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் கண்டிஷன் எழுத போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ABC. ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் நமக்கு கிடைச்சிருக்க ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இதோட ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டாங்க. இந்த அட்ஜசன்ட் சைடு நமக்கு தேவைப்படுது. அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் வச்சு என்ன தீட்டா வரும், tan தீட்டா வரும். ஏன்னா tan தீட்டாவோட ஃபார்முலா தான் எந்த சைடு பை இந்த சைடு, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ எழுதிடலாம். tan தீட்டாக்கு பதிலாக நமக்கு கொடுத்துருக்க ஆங்கிள் வந்து 45. tan 45 ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் AB இருக்குது, அட்ஜசன்ட்டில் BC இருக்குது. ஏபியோட வேல்யூ கொஸ்டினில் 100ன்னு கொடுத்துட்டாங்க. பிசியோட லென்த் அவங்க கொடுக்கல. tan 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1. இது 100 பை பிசி. டினாமினேட்டரில் இருக்க பிசி இந்த பக்கம் அந்த மல்டிப்பில் வந்துடும். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்குது. இதை அப்படியே வச்சுக்கலாம். பிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதோட லென்த் வந்து 100 தான். ஸோ பிசியோட லென்த் வந்து 100. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அடுத்து இந்த 30 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் எடுக்கணும். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட லென்த் பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிளோட பேர் முதல்ல ஏபிடி. இன் ட்ரையாங்கிள் ஏபிடின்னு எடுத்துக்கணும். ஏபிடின்ற ட்ரையாங்கிள் தான் ஆங்கிள் 30 டிகிரி இருக்குது. அதனால tan 30 டிகிரிஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ டியிலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைடு ஏபி, நம்மளோட அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்கன்னா பியிலேருந்து டி வரைக்கும். ஸோ நம்ம பிடின்னு எழுதிக்கலாம். இந்த பிடி அதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, இந்த பிசியோட லென்த் வந்து இங்கே 100, சிடியோட லென்த் நமக்கு தெரியாது. அதனால இது என்னென்னு எழுதிக்கலாம்னா இப்படி எழுதிக்கோங்க. முதல்ல tan 30 வந்து 1/√3, ஏபி வந்து 100, பிடின்றத லென்த்தை மொத்தமாக எழுதாமல் பிசி ப்ளஸ் சிடின்னு பிரிச்சுக்கலாம். பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. பிசிக்கு பதிலாக 100 சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். இங்கே டிவைடில் இருக்கட்டும் இங்கேயும், இங்கே டிவைடில் இருக்கட்டும் அங்கேயும் எடுத்துகிட்டு வரும். அப்போ பிசி ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு 100√3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ பிசிக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி 100 கண்டுபிடிச்சிருக்கிறதுனால ப்ளஸ் 100 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், -100 ஆகும். 100√3 -100 எழுதிக்கலாம். 100 காமனாக எடுத்துக்கலாம். 100 காமனாக எடுத்துகிட்டா இது √3 -1 கிடைக்குது. கொஸ்டினில் √3க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 100 இன்ட்டு √3க்கு பதிலாக 1.732ன்றது வேல்யூ -1. ஸோ 1.732ல் 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0.732 தான் கிடைக்கும். ஏன்னா 1ன்றது ஃபுல் நம்பர், இங்கேயும் 1ன்ற ஃபுல் நம்பர் 0 இருக்கும். 100ல் மல்டிபிள் பண்ணும்போது 2 பிளேஸ் தள்ளி உங்களோட டாட் வரும். அப்போ 73.2 மீட்டர் அப்படின்றது தான் அந்த
2 ஷிப்புக்கும் நடுவில் இருந்த கேப் அதுதான் உங்களோட சிடியோட லென்த்துன்னு கிடைக்குது. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mean of the following distribution is 18. கொஸ்டின்ல அவங்களே சொல்லிட்டாங்க மீனோட வேல்யூ வந்து 18 இருந்ததுன்னா find the frequency f of the class 1921. 1921 ஓட இந்த f ஓட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க டேபிள்ல இருந்து கிளாஸ் இன்டர்வலையும் ஃப்ரீக்வன்சியும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ மீன் வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால மீனோட டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எஃப் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேல்யூ வந்து கிளாஸ் மார்க்குன்னு சொல்லப்படுற மிடில் வேல்யூ. மிட் வேல்யூ ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் அப்படின்றத தான் நம்ம எக்ஸ்ன்னு எழுதுவோம். எக்ஸ்ஐ அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன் ஐ போடுறாங்கன்னா முதல் நம்பர் 2வது நம்பர் அப்படின்றதுக்காக. 11க்கும் சென்டர் நம்பர். இப்போ 11க்கும் 13க்கும் நடுவில் என்ன இருக்குது? 12 இருக்கா? அப்போ இங்கே 12ன்னு எழுதுங்க. 13க்கும் 15க்கும் நடுவில் 14 இருக்கும். 14 இந்த மாதிரி மிடில் வேல்யூ ஈஸியாக தெரிஞ்சால் அப்படியே எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 11 13 ஆட் பண்ணால் 24 வரும். 24 2ஆல் டிவைட் பண்ணால் 12 தான் வரும். கிளாஸ் மார்க்குன்னு சொல்லுவோம். அதுதான் மிடில் வேல்யூ. ஸோ இது வந்து 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ நடுவில் இருக்க நம்பர் வந்து இந்த மாதிரி ஈஸியாக பிக்கப் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் வந்து டைரக்ட் மெத்தடாக தான் நான் உங்களுக்கு போட போகிறேன். எஃப் வேல்யூவையும் அதாவது எஃப்ஐ எக்ஸ்ஐ. ஏன் இது ஐன்னு சொல்கிறோன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியும் ஃபஸ்ட்டு மிடில் வேல்யூயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். செகண்ட் ஃப்ரீக்வன்சியும் செகண்ட் மிடில் வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணி நம்ம இங்கே எழுத போகிறோம். அவ்வளோதான். இங்கே 3 இருக்குது. இப்போ 3 12s ஆர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 36 கிடைக்குது. 6 × 14 64. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த எஃப்ஐ எக்ஸையும் ஆட் பண்ணணும். இந்த எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 40 கிடைக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு எஃப் இருக்கிறதுனால அதை 40 + எஃப்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி 36 64 இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இந்த 20F மட்டும் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் மட்டும் என்ன இருக்குது? வேரியபிள் இருக்குது. அந்த 20F தவிர எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 688 கிடைக்குது. ப்ளஸ் இங்கே இருக்கிற 20F எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ நம்மளோட ஃபார்முலாவுக்கு வரலாம். ஃபார்முலாவில் மீனோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சமேஷன் எஃப்ஐ அப்படின்னு சொல்கிறது தான் மீன் வேல்யூ. இப்போ மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். எஃப்ஐ எக்ஸ்ஐயோட வேல்யூ இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 688 + 20F. சமேஷன் எஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 40 + F ஈக்குவல் டு மீன் வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்க. டிவைடில் இருக்க இந்த 40 + F அங்கே போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்போ 688 + 20F இங்கே இருக்குது. இங்கே 18 × 40 + F கிடைக்குது. இந்த 18 உள்ள மல்டிபிள் பண்ணிடணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் 18 × 40 மல்டிபிள் பண்ணால் 720 கிடைக்குதுங்க. 7 + 18F. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஸோ 18 உள்ளே எடுத்துகிட்டு போனால் இங்கே 720 18 × F 18F. எஃப் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அப்போ இங்கே ப்ளஸ் 20F இருக்குது. இங்கே இருக்க ப்ளஸ் 18F இந்த பக்கம் ஈக்குவல் தாண்டி வந்தால் மைனஸ் 18F ஆயிடுச்சு. இங்கே 720 இருக்குது. ப்ளஸ் 688 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். 20ல் 18 மைனஸ் பண்ணால் 2F ஈக்குவல் டு 720ல் 688 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 32 கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். அப்போ 32/2ன்னு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணால் 16. ஃபைண்ட் எஃப் வேல்யூ தான் உங்களோட கொஸ்டின். எஃப் இஸ் ஈக்குவல் டு 16ன்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எ மோட்டார் போட் ஹூஸ் ஸ்பீட் இஸ் 18 km/h இன் ஸ்டில் வாட்டர். நார்மலாக இருக்கிற வாட்டரில் தான் ஸ்டில் வாட்டர். அதான் மேலே கீழெல்லாம் போகாமல் இப்படி நார்மலாக இருக்க ஸ்டில் வாட்டரில் அதோட ஸ்பீட் இது ஸ்டில் வாட்டர். இப்போ இந்த போட் வந்து இப்படி மேலே ஏறி இப்படி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மேலே ஏறுறது வந்து அப்ஸ்ட்ரீம்னும் இங்கே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்படி கீழே இறங்குறது வந்து டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. இது வந்து டவுன் ஸ்ட்ரீம். மேலே போகிறது வந்து அப்ஸ்ட்ரீம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு மோட்டர் போட்டோட ஸ்டில் வாட்டரில் அதோட ஸ்பீடு வந்து 18 km/h இருந்தது அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. போட்டு வந்து மேலே ஏறும்போது ரொம்ப ஸ்லோவாக ஏறும். ஆனால் கீழே விழும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழும் இல்லையா? அப்போ வந்து மேலே போகும்போது அப்ஸ்ட்ரீமில் இருக்கும்போது அதோட ஸ்பீடு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும்? குறையும். மேலே போகும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக ஸ்பீடு குறையும். ஆல்ரெடி நார்மல் வாட்டரில் இருக்க ஸ்பீடு வந்து 18. ஆனால் மேலே ஏறும்போது அது குறைஞ்சு என்னவோ மாறிடும்? அப்ஸ்ட்ரீமில் 18 - X ஆகிடும். அதோட ஸ்ட்ரீம்க்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குறைஞ்சிரும். டவுன் ஸ்ட்ரீம்னு போகும்போது போட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வரும். அப்போ ஆல்ரெடி நார்மல் வாட்டரில் ஸ்டில் வாட்டரில் இருக்க ஸ்பீடை விட ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதை எப்படின்னு எடுத்துப்பாங்கன்னா 18 + X அப்படின்னு எடுத்துப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது. இதில் அடுத்த லைனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். A motor boat அதோட ஸ்பீட் வந்து 18 km/h in still water takes
1 hour more to go to 24 km upstream than to return to the downstream to the same spot. அதாவது அவங்க மேலே ஏறுறது 24 கிலோமீட்டர்னா அது அவங்க எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 24 கிலோமீட்டர். மேலே 24 கிலோமீட்டர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கீழேயும் 24 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. இதில் வந்து அப்ஸ்ட்ரீமுக்கு வந்து 1 hour ஜாஸ்தி ஆகுது, எதை விட? டவுன் ஸ்ட்ரீமை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஸ்டின்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ரீமோட டைமிங்கும் டவுன் ஸ்ட்ரீமோட டைமிங்கையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 1 hour வரும் அப்படின்றத தான் உங்கள் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ டைம் டேக்கன் ஃபார் அப்ஸ்ட்ரீமோட டைமிங்கையும் டைம் டேக்கன் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? 1 hour கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு 1 hourனு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமோட ஃபார்முலா என்ன? பேசிக் ஃபார்முலா நம்ம டைமுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்றதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் வந்து 24 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுக்குமே டவுன் ஸ்ட்ரீமுக்கும் 24 தான், அப் ஸ்ட்ரீமுக்கும் 24 தான். அப்போ 24 பை ஸோ அப்ஸ்ட்ரீமுக்கு ஸ்பீடு எவ்வளோன்னு பாருங்கள். ஸ்பீடோட ஃபார்முலாவில் அப்ஸ்ட்ரீமுக்கு ஸ்பீடு குறையும். அப்போ நம்ம முதல்ல எடுக்க வேண்டியது என்னது? 18 - x. அப்போ இங்கே 18 - x மைனஸ் டவுன் ஸ்ட்ரீமோட டைமிங் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து அதே 24 தான் பை டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 18 + x. அதனால இங்கே 18 + x ஈக்குவல் டு 1 hour அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிட்டா நம்மளோட ஆன்சர் கிடச்சிடும். ரெண்டுத்துலேயுமே மேலே 24 இருக்குது. 24 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இது 1/18 - x மைனஸ் இது 1/18 + x ஈக்குவல் டு 1 hourனு கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இந்த 18 + x-ஐயும் 18 - x இந்த பக்கமும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும்? கால்குலேட் பண்ணியிருக்கணும். ஸோ கொஸ்டினில் ஸோ 24 இன்ட்டு இது 18 + x மைனஸ் ஆஃப் இந்த 18 - x இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ இங்கே 18 - x கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் போனோம். இந்த மைனஸ் வந்து 18x ரெண்டு பேருக்கும் தான் வரும். டினாமினேட்டரில் இவங்க ரெண்டு பேரும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். a + b × a - b மாதிரி இருக்கு பாருங்கள். அதனால் இதை நம்ம என்னென்னு எழுதிடலாம்? a² - b² எழுதிக்கலாம். a + b a - b. ஸோ மல்டிபிள் பண்ணால் a² - b² ஈக்குவல் டு 1 அப்படியே இருக்கட்டும். ஸோ 24 இன்ட்டு நியூமரேட்டரில் மைனஸ் அப்படி ஓப்பன் பண்ணால் 18 + x மைனஸ் 18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். டினாமினேட்டரில் இருக்க 18² மைனஸ் x² அப்படியே இருக்குது. இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே மைனஸில் இருக்கிறதுனால. ப்ளஸ் 18 மைனஸ் 18 என்ன பண்ணியிருக்கலாம்? கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸில் இங்கே 24ம் நியூமரேட்டரில் இது ஒரு 1x இது ஒரு 1x வந்து 2x இருக்கும். அப்போ 24 × 2x இருக்குது. கீழே 18² மைனஸ் x² தான் இருக்குது. ஸோ 18 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 324. 324 மைனஸ் x² ஈக்குவல் டு 1. டினாமினேட்டரில் இருக்கட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும்? மல்டிப்பிளில் வரும். அப்போ வந்து 24 × 2 பண்ணால் 48x ஈக்குவல் டு 1 × 324 மைனஸ் x²ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1ல் மல்டிபிள் பண்ணால் அதே டேர்ம் தான் வரும் இல்லையா? அதனால் எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் x² ஆகிடும். மைனஸ் x² இந்த பக்கம் வரும்போது இங்கே ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 48x இருக்குது. இங்கே ப்ளஸ் 324 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 324 ஈக்குவல் டு 0 ஆயிருக்கும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த ஃபேக்டரை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா -b + or -√b² மைனஸ் 4ac/2 என்ற குவாட்ரட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஃபேக்டர் வந்து இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது, இங்கே வந்து 324 இருக்குது. ஸோ மைனஸ் 324 அப்படின்ற டேர்ம் வரணும். நான் இங்கே ஃபேக்டரைசேஷனில் போடுறேன். ஸோ 54 6 கிடைக்குது. நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் 324, இதையே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 48 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இதை டிவைட் பண்ணால் எந்த சேஞ்சும் ஆக போகிறதில்ல. அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் எக்ஸை போட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நமக்கு கிடைக்கிறது என்னது? x + 54 x - 6 ஈக்குவல் டு 0. ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணி பார்க்கணும். x + 54 ஈக்குவல் டு 0ன்றது ஒரு டேர்ம், x - 6 ஈக்குவல் டு 0ன்றது ஒரு டேர்ம். இதில் x ஈக்குவல் டு -54னு வரும். இதில் x ஈக்குவல் டு -6 அந்த பக்கம் போனால் +6 ஆகிருக்கும். எக்ஸ்ன்றது ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்கிறது ஸ்பீடு தான். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் கேனாட் பி நெகட்டிவ். ஸ்பீடு வந்து நெகட்டிவில் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இது வந்து நாட் பாசிபிள். இதை நம்ம எடுக்கவே முடியாது அப்படின்றத எழுதிடணும். நம்ம இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பீடுன்றதுனால km/h போடுங்க. நெக்ஸ்ட் ஏபிலேருந்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன் ஏபி இஸ் 32. சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன் ஏபி வந்து 32 அப்படின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏபியில் நம்ம ஜென்ரல் ஃபார்ம்னு பார்க்கும்போது
a plus d, a plus 2d, a plus 3d அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து 4 டேர்ம் எடுங்கன்னு இந்த 4 டேர்மே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகும். சம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 டேர்ம் எடுங்க, 4 டேர்ம் எடுங்க, 5 டேர்ம் எடுங்க அப்படின்னு சொன்னால் ஏக்கு முன்னாடி இருக்க டேர்ம் என்னன்றதை யோசிச்சு எடுக்கணும். ஏக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்தால் அது கண்டிப்பாக a மைனஸ் d தான் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருந்தால் a மைனஸ் 2d, அதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருந்தால் a மைனஸ் 3d. இந்த ஒரு ஏன்றதை சென்டராக வச்சு இந்த பக்கம் ஆட் ஆகிட்டே போனால் இந்த பக்கம் சப்ட்ராக்ட் ஆகிட்டே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் 3 டேர்ம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்டர் நம்பரை a வச்சுட்டு a மைனஸ் d, a பிளஸ் d இதை தான் நம்ம எடுக்கணும். இவங்க தான் 3 டேர்ம்ஸ். ஏன் இப்படி எடுக்கிறோன்னா இவங்களை ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களா, ப்ளஸ் டியும் மைனஸ் டியும் கட் ஆகிட்டு a ப்ளஸ் ஏயோட ஆன்சர் கிடைக்கும். அதுக்காக 5 டேர்ம்ஸ் எடுக்க சொன்னாங்கன்னா இந்த 5 டேர்மே எடுக்கணும். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். அப்போ இது வந்து என்னது 5 டேர்ம்ஸ்க்கு நம்ம எடுக்க வேண்டிய டேர்ம்ஸ். a மைனஸ் 2dலேருந்து a ப்ளஸ் 2d வரைக்கும் 5 டேர்ம் எடுக்கணும். ஆனால் கொஸ்டினில் 5 டேர்ம் கேட்கல, 4 டேர்ம் கேட்டாங்க. இப்போ 4 டேர்ம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏவை எடுக்கவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏவை நீங்கள் டெஃபினட்டாக எடுக்கவே கூடாது. ஏன்னா எடுத்தால் ஏதாவது ஒரு பக்கம் டி வந்துடும், அதை நம்மளால் சால்வ் பண்ணவே முடியாது. அப்போ ஏஐ எடுக்காமல் எப்படி எடுக்கிறது? நடுவில் ஒரு நம்பரை விட்டுட்டு எடுத்தால் அது ஏபி கிடையாதுல. கண்டிப்பாக ஒரே ஒரு நம்பரை மட்டும் விட்டு எடுத்தால் அது ஏபி கிடையாது. ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 இது வந்து ஒரு ஏபியான்னு கேட்டால் ஆமாம் ஏபி தான். என்னோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் 1ன்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். சரி, இப்போ நான் நடுவில் இருந்து ஒரு நம்பரை விட்டுறேன். இப்போ வந்து இந்த 4 எனக்கு வேண்டாம், என்னோட ஏபிக்கு இந்த 4 எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த 4ல இருந்து ஒரு நம்பரை விட்டுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். நான் 4 விடுறதுனால இந்த 2வையும் ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த 6ஐயும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸை மட்டும் எடுக்கிறேன். அப்போ 1 3 5 7 வருது. இது ஒரு ஏபியான்னு கேட்டால் இது கூட ஒரு ஏபி தான். ஏன்னா டிஃப்ரென்ஸ் தான் 2 வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து நான் ஒரு ஏபி எடுக்க போகிறேன். அதில் எனக்கு ஏ இருக்கக்கூடாது. நான் இந்த ஏவை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டேர்ம்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஏயை கட் பண்ணால் இந்த பக்கம் இருக்க a மைனஸ் 2டியை நான் கட் பண்ணணும். இந்த பக்கம் இருக்க a பிளஸ் 2டியை நம்ம என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அப்போ a மைனஸ் 3d, a மைனஸ் d, a பிளஸ் d, a பிளஸ் 3d இவங்க 4 பேரும் கூட ஒரு ஏபி தான். சரியா, ஒரு டேர்மை விட்டதுனால தான் அது எல்லாத்தையுமே நம்ம விட்டுருக்கோம். அப்போ 4 டேர்ம்ஸ் இன் ஏபி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம எடுக்க வேண்டிய டேர்ம்ஸ் என்ன தான். இது எதுவுமே நீங்கள் எழுதி காட்ட போகிறதில்ல. 4 டேர்ம்ஸ் இன் ஏபி அப்படின்னு கொஸ்டினில் போட்டுட்டு a மைனஸ் 3d, a மைனஸ் d, a plus d, a plus 3d இதுதான் நீங்கள் 4 டேர்ம்னு கொஸ்டினில் கேட்டாலே எடுக்க வேண்டிய 4 டேர்ம்ஸ். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், sum of 4 consecutive terms in AP வந்து 32. சம் பண்ணணும், சம்மனை ஆட் பண்ணணும். 4 டேர்ம்ஸ், 4 டேர்ம்னாலே நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கம்மா போட்டு எடுத்துலாம் ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணுங்கள். a மைனஸ் 3d ப்ளஸ் a மைனஸ் d ப்ளஸ் a ப்ளஸ் d ப்ளஸ் a ப்ளஸ் 3d இவங்க எல்லாரும் ஆட் பண்ணால் எனக்கு வரப்போகிற ஆன்சர் தான் 32ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இப்போ பாருங்களேன், இந்த மைனஸ் 3 ப்ளஸ் 3டியும் கட் ஆகிடும், மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கட் ஆகிடும். 1a 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 4 தடவை ஏ தான் இருக்குது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், 4a is equal to 32ன்னு சொல்லிக்கலாம். மல்டிபிள் இருக்க 4 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 32/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ 8 டைம்ஸ் 32 வரும் 4 டேபிள். அப்போ கேன்சல் பண்ணால் ஏயோட வேல்யூ என்ன தான், 8 தான். இப்போ ஏவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சு போச்சு, ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட். அடுத்த லைனை படிங்க. ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் to the product of product of two middle terms. இந்த 4 டேர்ம்ல product of first and last டேர்முக்கும் product of the middle termsக்கும் நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா இப்படி கிடைக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா a minus 3d multiple by a plus 3dக்கும் ரேஷியோ a minus d into a plus d யும் மல்டிபிள் பண்ண வர ரேஷியோ தான் 7:15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, a மைனஸ் டி a பிளஸ் டி மாதிரி இருக்கு. அப்போ இதை நம்ம a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்களையும் a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி மாதிரி இருக்கு, a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன் டினாமினேட்டரில் எழுதுறேன் அப்படின்னா ரேஷியோவை நம்ம எப்பவுமே ஃப்ராக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும். அதனால a ஸ்கொயர்டு இது d ஸ்கொயர்டு, இந்த பக்கம் 7/15 அப்படின்னு எழுதிக்கோங்க. கொடுத்தது இதை உள்ள நம்ம ஸ்கொயர் எடுத்துக்க போகிறோம். அதே போல் இங்கே டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் இங்கே போனால் மல்டிபிள், இங்கே டிவைடில் இருக்க 15 இங்கே வந்தால் மல்டிபிள். அப்போ இது 15 இன்ட்டு a ஸ்கொயர்ட் மைனஸ் 9 டைம்ஸ் d ஸ்கொயர்டு இருக்குது. இந்த பக்கம் 7 இன்ட்டு a ஸ்கொயர்ட் மைனஸ் d ஸ்கொயர்டு இருக்குது. உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இது 15 a ஸ்கொயர்ட் மைனஸ் 15 இன்ட்டு 9 மல்டிபிள் பண்ணோம். 45க்கு 5 பேலன்ஸ் 4 135 d ஸ்கொயர்டு கிடைக்குது. ஈக்குவல் டு இங்கே
7a squared minus 7d squared கிடச்சிருக்கு. ஸோ a எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், d எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். 15a squared minus 7a squared equal to இங்கே minus 7d squared இருக்கு, இங்கே இருக்க plus 135 minus 135 இந்த பக்கம் வந்தால் plus 135d squared அப்படின்னு கிடச்சிருக்கும். 15லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 8a squared அப்படின்னு வருது. இது 135லேருந்து 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 128d squared அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி கொஸ்டினில் ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 8ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 8 × 8 × 8ன்னு எழுதிக்கலாம். ஆனால் a squared இருக்குது, 2 8 வந்திருக்கும். இங்கே d squared மல்டிப்பில் இருக்க 128 இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிவைடட் பை 128 வந்திருக்கு. ஸோ இங்கே 2 டேபிளில் 4s ஆர், இங்கே 2 டேபிளில் 64s ஆர், 8 8s ஆர் 64, இங்கே 64க்கு கட் ஆயிடுச்சு. அப்போ d ஸ்கொயரோட வேல்யூ என்ன தான் கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது. d ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா டியோட வேல்யூ என்ன வரும், கண்டிப்பாக √4ன்னு வரும். √4 வெளில எடுத்தால் ப்ளஸ் ஆர் -2 கிடைக்கும். ஸோ +2 வச்சு 4 டேர்ம், -2 வச்சு 4 டேர்ம் நம்ம எழுதணும். மேக்ஸிமம் அந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன். ஸோ டி வேல்யூ நம்ம 4 டேர்ம்ஸ் நம்ம எடுத்த 4 டேர்ம்ஸ் இவங்க தான். இவங்களோட ஏயோட பிளேஸில் 8ம் டியோட பிளேஸில் +2ம் போட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். a - 3dனா a - 3 × டியோட வேல்யூ 2, அப்புறம் a - d a + d எழுதியாச்சு. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் 2 6 10 14 அப்படின்னு கிடைக்குது. இந்த +2க்கு பதிலாக நம்ம -2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே டேர்ம்ஸ் வரும். ஏன்னா இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு அங்கே ஃப்ரண்ட்டில் வந்திருக்கும். நீங்கள் -2 போட்டு பாருங்களேன், இங்கே வந்து 8 + 6 வரும், இங்கே 8 - இதே 4 நம்பர் தான் திருப்பி கிடைக்குது. அப்போ 4 டேர்ம்ஸ் தான் 2 6 10 and 14 அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.